வெல்கம் டு மோகன் கான்செப்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டிஎன் கிளாஸ் 12 மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்ட் 1 இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓட அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே யூஸ் ஆகுது, ஸோ அது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன, ரெண்டு பார்ட் வேரி ஆகும்போது சேம் டைமத்தில் ரெண்டு பார்ட் வேரி ஆனால் அந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ சிக்னல் ப்ராசஸிங், கண்ட்ரோல் தியரி, எலக்ட்ரோ மேக்னட்டிசம், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், கார்ட்டோகிராஃபி, வைப்ரேஷன் அனலிசிஸ். ஸோ இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படித்தா நம்ம இவ்வளோ ஃபீல்டில் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன, நம்பர் சிஸ்டம் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னால் கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது 1 2 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறதுலாம் நேச்சுரல் நம்பர். ஸோ அது நம்பர் லைனில் இப்படி எழுதலாம், 1 2 3 அப்படின்னு ஆரோ போட்டால் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் அர்த்தம். சரி, நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பரோட 0 ஆட் பண்ணோம்னா அதான் வந்து ஹோல் நம்பர். ஸோ பார்த்திங்க, ஃபஸ்ட்டு நம்பர் 1 to 9 கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 10 எப்படி எழுதுறதுன்றது யோசிக்கும் போது தான் 0ன்ற கான்செப்ட் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் 10ன்ற நம்பரே எழுதுனாங்க. ஸோ இதை வந்து நம்ம நம்பர் லைனில் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்டீஜர்ன்றது ஹோல் நம்பரோட நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது இன்டீஜர்ஸ் வரும். ஸோ இன்டீஜர்ஸ் பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, டெம்பரேச்சர்ஸ் வந்து மைனஸில் போச்சுன்னா அதை எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்ற கான்செப்டில் தான் இன்டீஜர்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணாங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்த பிறகு தான் இன்டீஜர்ஸ் வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்பர் லைனில் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் p by q. pq's are integers. ஸோ pq's are integers. ஸோ இது நம்பர் லைனில் எப்படி பண்ணோம்னா, சரி, இது டெசிமல் ஃபார்ம்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 அப்படின்றது 0.5. ஸோ இதுவும் ரேஷ்னல் நம்பர் தான். இது ஃப்ராக்ஷன் மெத்தடு, இது வந்து டெசிமல் மெத்தடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1ன்றது ஒரு இன்டீஜர் தான், 2ன்றது இன்டீஜர் தான். இது வந்து 1/2 மட்டும் இல்லை, -3/4. ஸோ மைனஸ்லேயே வரலாம். இதெல்லாம் வந்து ரேஷ்னல் நம்பர் தான். 0 ஆல்சோ ரேஷ்னல் நம்பர். இது சிபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. 0 வந்து ரேஷ்னல் நம்பராக ப்ரூவ் பண்ணுங்கள். எழுதலாம். 0 வந்து நம்ம 0/1ன்னு எழுதலாம். 0 இன்டீஜர் தான், 1 இன்டீஜர் தான். ஸோ p by q ஃபார்மெட்டில் எழுதலாம் இதை. ஸோ இது 0 ஆல்சோ ரேஷ்னல் நம்பர் தான். 0 ஆல்சோ ரேஷ்னல் நம்பர். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா irrational நம்பர். ஸோ p by q ஃபார்மில் எழுத முடியாட்டினா, cannot be written in the form of p by q. ஸோ இந்த ஃபார்மெட்டில் எழுத முடியலன்னா அது வந்து irrational நம்பர். irrational நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதான் நம்பர் லைனில் எப்படி எழுதலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா √2, √3, √15, π. ஸோ நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் எல்லாமே வந்து irrational நம்பர்ஸ் தான். ஸோ ரியல் நம்பர்ஸை நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா அது ரேஷ்னல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது டெசிமல் ஃபார்மெட்டில் சொல்லணும்னா ரேஷ்னல் நம்பரை ரெண்டாக பண்ணலாம். ஒன்று வந்து டெர்மினேட்டிங் ஃபார்ம், ஒன்று வந்து நான் டெர்மினேட்டிங் ஃபார்ம். irrational வந்து நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டெர்மினேட்டிங்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 1/2 ஈக்குவல் டு 0.5. ஸோ இது வந்து 0.5, அதுக்கப்புறம் இது கிடையாது. ஏன்னா அது 1/2னா 0.5 தான், அதுக்கப்புறம் டெசிமல் கிடையாது. ஸோ டெர்மினேட் ஆயிடுச்சு. இது டெர்மினேட் ஃபார்ம். நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ 1/3 ஈக்குவல் டு 0.333ன்னு போயிட்டே இருக்கும். 0.333 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 3 ரிப்பீட் ஆகிறதுனால இந்த 3க்கு மேலே வந்து நம்ம ஒரு பார் போடுவோம். ஸோ அது அந்த பார் என்னென்னா ரிப்பீட்டிங்னு அர்த்தம். அது ரிப்பீட்டிங் தான் வந்து ரெக்கரிங்னு சொல்லுவாங்க.
ஸோ நான் டெர்மினேட்டிங் அண்டு ரெக்கரிங் இது ரெண்டுமே வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். அடுத்து வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் அப்படின்னா ரிப்பீட் ஆகாது ஆனால் டெர்மினேட் ஆகாது, கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா டெசிமல், அது வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் கான்செப்டில் வரும். அது வந்து இரேஷனல் நம்பர். எக்ஸாம்பிள் √2 எடுத்தோம்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.4142135624 அப்படின்னு போயிட்டே இருக்கும். டெசிமல் வந்து டெர்மினேட்டே ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸை வந்து ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, ஒரு நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சுன்னா அதான் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸை வந்து ரேஷ்னல் இரேஷனல் பிரிக்கலாம். ஸோ இது வரைக்கும் 10th வரைக்கும் நீங்கள் ரியல் நம்பர்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ தான் +2ல் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்ற ஒரு புது கான்செப்டே நம்ம படிக்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு ரெண்டாக இருக்குது. ஸோ ரேஷ்னல் நம்பர்ன்றது ஒரு ஃப்ராக்ஷனில் எழுதலாம், டெசிமலில் எழுதலாம், நெகட்டிவில் எழுதலாம், எல்லாமே ரேஷ்னல் நம்பர் தான். ஸோ இன்டீஜர்ஸு, ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றது நான் டெர்மினேட்டிங். ஸோ √2 π இதெல்லாம் வந்து இரேஷனல் நம்பர்ஸ். இப்போ ஒரு 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. 3 வந்து நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர் எல்லாமே சொல்லலாம். பட் -3ன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இது ஹோல் நம்பர்னு சொல்ல முடியாது. -3ல் வந்து நெகட்டிவ் நம்பர் ஹோல் நம்பரில் வராது, நேச்சுரல் நம்பரில் வராது, ஆனால் ரேஷனல் நம்பரில் வரும். ஸோ இது வந்து இதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஒரு ரேஷ்னல் நம்பர் வந்து நேச்சுரல் நம்பரா, ஒரு நேச்சுரல் நம்பர் வந்து ரேஷ்னல் நம்பரா அப்படின்ற போது நம்ம வந்து அதை வந்து இந்த ரேஷ்னல் நம்பருக்குள்ளே எல்லா நம்பர் இருக்கும். ஸோ வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஹோல் நம்பராகவும் இருக்கும், இன்டீஜராகவும் இருக்கும், ரேஷ்னல் நம்பராகவும் இருக்கும். ஆனால் வந்து ஒரு இன்டீஜர் எடுத்துட்டோம்னா அது நேச்சுரல் நம்பராகவும் இருக்காது, ஹோல் நம்பராகவும் இருக்காது, ஆனால் வந்து ரேஷ்னல் நம்பராக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ். அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதோட நொட்டேஷன் வந்து Z. ஸோ அதோட ஃபார்ம் வந்தீங்கன்னா x + iy. x and y's are real numbers. ஸோ x called real part, y called imaginary part. ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜினரி பார்ட். அது என்ன இமேஜினரினா என்ன அப்படின்றத நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது இமேஜினரி நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ 5i, 4i, i√3 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இமேஜின் நம்பர்ஸு. ஸோ இது ரேஷ்னல் நம்பர்ஸு, இரேஷனல் நம்பர்ஸு, இது எல்லாம் சேர்ந்தால் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இது வரைக்கும் நம்ம லோயர் கிளாஸில் ரியல் நம்பர்ஸ் படிச்சிருப்போம். ஸோ இமேஜினரி நம்பர்ஸ் தான் இப்போ வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இமேஜினரி நம்பர்னால் என்ன, அது எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோமே, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x² - 1 = 0. ஸோ -1 அங்கிட்டு போனால் +1 ஆயிரும். ஸோ x² சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து +or-1 கிடைக்கும். ஸோ இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதே வந்து x² + 1 = 0ன்ற போது இதை சால்வ் பண்ணோம்னா இது +1 அந்த சைடு போனால் -1 ஆயிரும். ஸோ எக்ஸுக்கு ரூட் எடுத்தோம்னா ஸோ x² அங்கிட்டு போகும்போது ரூட் எடுக்கும். ஸோ -1க்கு ரூட் எடுக்கும்போது இந்த -1க்கு ரூட் எடுக்க முடியாது. ஏன்னா ரூட்டுக்குள்ளே பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் ரியல் நம்பர்ஸ் ரியல் வேல்யூ கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா -1ன்ற போது ஒரு நம்பருக்கு நெகட்டிவ் இருக்கும்போது அதுக்கு ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு ரியல் ரூட்ஸ் கிடைக்காது. இது நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிடும். அப்போனா நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் நம்ம வரும்போது தான் வந்து இமேஜினரி நம்பர் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு. எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து கிராஃபிக்கல் சொல்யூஷன் பார்ப்போமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்தோம் x² - 1 அப்படின்னா அது வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து x - 1 x = +1 அப்படி ரெண்டு சொல்யூஷன் வந்து இது கிராஃபில் பார்த்தீங்கன்னா x ஆக்சிஸில் -1லேயும் +1லேயும் வந்து இன்டர்செக்ட் ஆகும். இதுதான் சொல்யூஷன். ஆனால் x² + 1ன்றபோது இந்த +1 அங்கிட்டு போகும்போது -1 இருக்கும். ஸோ இதை நம்ம கிராஃபில் ஃபார்மில் எழுதும் போதுனா எக்ஸில் இன்டர்செக்டே ஆகாது. இது வந்து இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேயே இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் இல்லையே அப்படின்றதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் பார்க்கும்போது சொல்யூஷன் இல்லை. ஸோ இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இமேஜினரி நம்பர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரை டெவலப் பண்ணாங்க. ஸோ இமேஜினரி நம்பர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரியல் நம்பர் தான் கிடைக்கும், பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடைக்காது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் பண்ணும்போது தான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான்
ஸோ அதுக்கு வந்து I அப்படின்றத ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தாங்க. ஸோ I வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா I தான் இமேஜினரி நம்பர். ஸோ I அந்த இமேஜினரி நம்பர் நம்ம ரூட் ஆஃப் -1க்கு I சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சால்வ் பண்ணாங்க. ஸோ அதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்செப்ட் பேசிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா I ரூட் ஆஃப் -1 ஈக்குவல் டு I. ஸோ ரூட் அங்கிட்டு போச்சுன்னா I ஸ்கொயர் ஆயிரும். ஸோ I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஓகேவா? ஸோ இப்போ வந்து I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. அப்போனா வந்து I கியூப்னா என்ன? I பவர் ஆஃப் I பவர் ஆஃப் 7 என்ன? I பவர் ஆஃப் 12 என்ன? I பவர் ஆஃப் 20 என்ன? ஸோ பவர் ஆஃப் இமேஜினரி யூனிட்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொரீஸ்னா ஆன்லைன் கிளாஸ்னாலும் enmohanacademic@gmail.com மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.